ஈராறு ஆராறு கண்ணே ரங்கம்மா. தாலாட்டு ஒரு தவம். பாட்டியின் தாலாட்டில் உறங்குவது குழந்தைக்கு வரம். வரங்கள் சில வேளைகளில் சாபமாவதும் உண்டு. இந்த தாலாட்டின் பின்னால் தூக்கமல்ல, ஓர் இனத்தின் துயரமே உள்ளது. குழந்தையை தாலாட்ட வேண்டிய இந்த இளம் தாயின் கைகள் அதிகாலை துயில் விட்டு எழுந்தது முதல் ஓய்வு ஒளிச்சலின்றி செய்யும் காரியங்கள் ஏராளம். இவரை பார்த்து சொல்வதென்றால் இவர் ஒரு புதுமை பெண். இந்த சகோதரியின் பெயர் இந்திராதேவி. 23 வயதான இவர் 3 பிள்ளைகளின் தாய். இவருடைய இல்லத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆடு மாடுகளை கட்டக்கூடிய ஒரு தொழுவத்தை போன்று பொலித்தீன் பைகளை 4 பக்கங்களிலும் சேர்த்து இவருடைய இல்லம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இல்லத்தில் இருந்தே இவர் நாளாந்தம் பல சவால்களை எதிர்நோக்குகிறார். மனைவியாக, தாயாக, மருமகளாக செய்ய வேண்டிய கடமைகள் எதனையும் இந்திராதேவி விட்டு வைக்கவில்லை. எங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. மழை வந்தாலும் வெயில் வந்தாலும், வெயில் வந்தா சூடு இருக்க இயலாது, மழை வந்தா தண்ணி உள்ளுக்கு வரும், எங்களுக்கு மேலெல்லாம் ஒழுகும். இந்த ஒரு தூங்குறதுக்கு கூட ஒரு இதில்ல, பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. படிக்கிறதுக்கு போனா கூட புத்தகங்கள்லாம் வைக்கிறதுக்கு குறை இயலாது, ரொம்ப நனைஞ்சு போயிடும். நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறனால பிள்ளைகளுக்கு அடிக்கடி சுகம்லாம் போயிடும். அதனால நானும் ரொம்ப வேலைக்கு போக இல்லாம கஷ்டப்படுவோம். எங்களுக்கு நாங்கள் வேலைக்கு போகாதனால சம்பளம் குறைஞ்சி பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறது, சாப்பாடு சாமான் வாங்குறது ரொம்ப கஷ்டமாகும். சந்தா கொடுத்தும் சங்கடம் தீரவில்லை என்பதையும் எம்மால் அறிய முடிந்தது. யூனியன்ல செய்யறோம்னு சொல்லி இவ்வளவு நாள் நாங்க 1 வருஷமா இருந்து எந்த இதுமே இல்ல. ஃபார்ம் கேக்குறாங்க, 6 மாசத்துக்கு ஒருக்க ஃபார்ம் போடணும். நாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்ககிட்ட போயிட்டு கேட்கிற நேரம் எங்களுக்கு எதுவுமே செய்ய இயலாதுன்னு தான் சொல்றாங்க, பொய்யத்தான் சொல்றாங்கன்னு தவிர எங்களுக்கு எந்த இதுமே இவ்வளவு நாளைக்கு செஞ்சு கொடுத்த பாடு இல்ல. நாங்க போயிட்டு கேட்டாலும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க, முகத்தை அங்கிட்டு திருப்பிக்கிட்டு போயிடுறாங்க. நாங்க என்ன செய்யறது? நாங்க 150 ரூபாய் நாங்க தான் அவங்களுக்கு கொடுக்கறோம், எங்களுக்கு எந்த உதவியுமே இல்ல. அடுப்பங்கரையுடன் ஓயாத இந்திராதேவி பசுமை புரட்சிக்கும் மும்முரமாய் தயாரானார். முன்பள்ளிக்கும் பின்னர் குழந்தைகள் காப்பகத்திற்கும் சென்று பால்மணம் மாறாத குழந்தையினை பிரிய மனமின்றி ஒப்படைத்தார். பின்னர் ஓட்டமும் நடையுமாக பச்சை தங்கமலை நோக்கி வேகம் காட்டினார் இந்திராதேவி. காலை 7:30 முதல் 730 ரூபாய் எனும் நாற்கூலிக்காய் பனியில் குளித்து, வெயிலில் காய்ந்து, மழையில் நனைந்து உயிரை உழைப்பாய் பச்சை தங்கமலைக்கு இவரை போன்ற எத்தனையோ தாய்மார் அனுதினம் அர்ப்பணிக்கின்றனர். மண்டை பிழக்கும் வெயிலில் காலை ஆகாரம், மதிய ஆகாரம், பின்னர் மீண்டும் மாலை 4 மணி வரையும் அதனை தாண்டியும் இவரை போன்ற தாய்மாரின் வாழ்க்கை போராட்டம் நீள்கிறது. வரலாறு 200 ஆண்டுகளாக பெருந்தோட்ட தொழிலாளர்களை சிறைபிடித்துள்ளது. இவர்களை விடுதலை செய்வது யார்? மக்களின் மீட்பர் யார்? இந்திராதேவியை போன்ற எத்தனையோ தாய்மாரின் 200 ஆண்டு கால உழைப்பிற்கு இந்த பச்சை தங்கமலைகளே சாட்சி. தேயிலை என்றாவது ஒரு நாள் உண்மையில் பச்சை தங்கமானால் இவர்களும் செல்வந்தர்கள்தான். அன்றே விடியலும் சாத்தியம்.